என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் செய்யும் இந்த ஊக்கமான கருத்தான விசுவாசம் உள்ள ஜபத்திற்கு தேசங்களையும் தேசாதிபதிகளையும் அசைக்கும் வல்லமை உண்டு. ஐயா, தேசங்களின் சரித்திரத்தை மாற்றும் அபார சக்தி நாம் செய்யும் ஜபங்களுக்கு உண்டு என்றால் அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. தேசங்களின் சட்டங்களை மாற்றி அதன் தேசாதிபதிகளை கதிகலங்க வைத்த அபார வல்லமை நம் தேவ மனிதர்களின் ஊக்கமான ஜபத்தில் காணப்பட்டது என்பதை யாரும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது. தேவ மனிதனுக்கு விரோதமாய் நீட்டிய தனது கையை தானே மடக்க முடியாத ராஜாக்களும் மாவீரன் மாமன்னன் என்ற மமதையுடன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆணையிட்டு பின்னர் அவர்களே அடிபணிந்த சரித்திரங்கள் அநேகம் அநேகம். ஐயா, குலத்தோடும் குடும்பத்தோடும் தேசத்தோடும் அடிமையாய் பிடித்து வரப்பட்ட இளைஞனாய் இருந்த போதும் தேவனுக்காய் மகா வைராக்கியம் பாராட்டிய உத்தம பக்தன் தானியேலுக்கு முன்னால் தரையிலே முகங்கொப்புற விழுந்து வணங்கினான் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் நேபுகாத்நேச்சர். தானியேலின் ஒரு மகிமையான உபவாச ஜபம் பரலோகத்தை அசைத்தது. அவன் முழங்கால் படியிட்டதுமே, தானியேல் முழங்கால் படியிட்டதுமே தேவ உத்தரவு புறப்பட்டது. பரலோகம் அசைந்தது, பாதாளம் குலுங்கியது. அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அரசர்களே அடிபணிந்து அரசாணை வெளியிட்டார்கள். ஐயா, அவனுடைய உபவாச ஜபம், தளராத ஜபம், ஜெருசலேமை நோக்கி அவன் இடைவிடாது செய்த அந்த அற்புதமான மன்றாட்டு ஜபம் தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அரசர்களை அடிபணிய வைத்து அவர்களை அரசாணை வெளியிட வைத்தது. உத்தம வேதபாரகனாகிய எஸ்ராவின் உபவாச ஜபம் அரசனின் மனதை மாற்றி அரசு கஜானாவில் இருந்து வேண்டியவற்றை எல்லாம் பெற்று தந்தது. ஜனக்கூட்டமெல்லாம் விடுதலை பெற்றது மாத்திரமல்ல, மகா மகிழ்ச்சியோடு சொந்த தேசத்திற்கு புறப்பட்டார்கள். நெகேமியா என்றதொரு அற்புதமான மனிதனின் உபவாச ஜபத்தினால் அவன் பெற்றுக்கொண்ட மேன்மை, மகிமை, விடுதலையோடு 52 நாட்களில் எருசலேம் தேவாலயத்தின் அலங்கத்தை கட்டி முடித்து வானமும் வையகமும் உள்ளவரை அழியாப்புகளை பெற்றுக் கொண்டான் நெகேமியா. உபவாச ஜபம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்யும் உபவாச ஜபத்திலே மகா பெரிய வல்லமை உண்டு. மகா பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, மாற்றங்களை செய்கிற வல்லமை, சக்தி நீங்கள் தேவனோடு உறவாடுகிற அந்த உபவாச வேளையில் ஏற்படுகிற ஜபங்களிலே இருக்கிறது என்பதிலே மாற்றமே இல்லை. ஜெபியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜெபியுங்கள். விழித்திருந்து, நடுஜாமத்தில் விழித்திருந்து ஜெபியுங்கள். ஐயா, அதிகாலையில் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். அதிகாலையில் நீங்கள் எல்லா காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, உங்களுடைய செயல்களை, திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக, நீங்கள் விரும்புகிற இடத்திற்கெல்லாம் செல்வதற்கு முன்பாக அந்த ராஜாதி ராஜாவோடு, விதிகளையும் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லவரோடு ஒரு ரகசிய சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை அதிகாலையில் நடு இரவில் சந்திப்பதற்கு நீங்கள் தனிமையாய் வருகிறீர்கள். அந்த ரகசிய சந்திப்பு பாருங்கள். அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா, அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நீங்கள் அந்த ரங்கத்தில் செய்கிறவைகளுக்கு அவர் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருந்தால் யார் உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியும்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? எந்த சக்தியால, எந்த அதிகாரி, எந்த அரசாங்கத்தால் உங்களுக்கு தீமை செய்ய முடியும்? ஒருவனாலும் கூடாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் கருத்தான உபவாச ஜபம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும். உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்காகவோ தேசத்தின் சட்டங்கள் திருத்தப்படும். நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், விதிமுறைகளை மாற்றி கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அவர் மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக சட்டங்களை திருத்துகிற மகாபெரிய வல்லமை உள்ள தேவன் இவர். ஐயா, உங்கள் ராஜாக்கள், உங்கள் அதிபதிகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எஜமானர்கள், அவர்களுடைய எல்லாருடைய நடைகளும் வழிகளும் நம்முடைய கர்த்தர் உங்கள் பிதாவின் கைகளிலே அவைகள் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நடக்கிறவனுடைய நடை அவனால் ஆகிறதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நான் இதை செய்வேன், அதை செய்திருவேன், அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன் என்று யாவனும் சொல்ல முடியாது. ஒரு நாள் படுத்து காலையில் எழுந்திருப்பது தேவ கிருபை இல்லாமல் நடக்காது. நடக்கிறவனுடைய நடை அவனால் ஆகிறதல்ல. கர்த்தரே எல்லாவற்றையும் டிசைன் பண்ணுகிறவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர். அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள்.
என்ன பிரச்சனையில நீங்க இருந்தா என்ன, எத்தனை குழப்பமான சூழ்நிலைகளில் ஐயா பயங்கரமான சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். சபையோடு குடும்பத்தோடு ஜெபியுங்கள். அது மங்கி எரிகிற உங்கள் குடும்ப வாழ்வை, தொழிலை, ஊழியத்தை பிரகாசிக்க செய்யும் மகா வல்லமை உள்ளது. பிரிந்து போன உங்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படும். உங்களோடு குடும்பம் நடத்தாமல் பிரிந்து போனவர்களை உங்கள் துணையாளர், உங்கள் உதவியாளர், கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு சேர்ப்பார். உங்களோடு கவலைப்படாதிருங்கள். ஆவியானவரோடு நடக்க பழகுங்கள். ஆவியானவருடைய குரலை கேட்டு அவருடைய சித்தப்படி நடக்க பழகுங்கள். மாம்சத்தின்படி, உலக சித்தத்தின்படி, ஆசைகளின்படி, விருப்பத்தின்படி நடவாமல் ஆவியினால் நடத்தப்படுகிற நல்ல பிள்ளைகளாய் மாறுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வெகு நாட்களாய் நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய் ஐயா கைவிட்டு போன நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாய் கைகூடி வரும்படியாய் ஜெபியுங்கள். அதிகாலை நடு ஜாமங்களிலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய கரத்தை அசைக்கும். ஐயா நீங்கள் ஜெபித்தால் தான் கர்த்தர் செயல்பட முடியும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னாரே, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, கேட்கிற எவனும் தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று சொன்னாரே. தட்டுங்கள், உங்களுக்காக திறக்கப்படும் ராஜ்யத்தின் கதவுகள். அருமையான தேவ பிள்ளைகளே, தட்டுங்கள், பொக்கிஷ சாலைகளின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நின்று, அவரோடே நின்று, அவருடைய கிருபையிலே நின்று தட்டுங்கள், வெங்கல கதவுகள் முறியும், இருப்பு தாழ்பால்கள் உடைக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதீர்கள். படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலை இருந்தாலும் போதிய சம்பளம் இல்லை, கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு கிடைக்கவில்லை. ஐயா வேலையே கிடைக்கவில்லை, வேலை கிடைத்தாலும் திருமணம் நடக்கவில்லை, வேலையும் இல்லை திருமணமும் இல்லை என்று கலங்குகிறீர்களா தேவ பிள்ளைகளே? என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாருங்கள், தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருப்போம். ஐயா தேவ சமூகத்திலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் காத்திடுங்கள். உங்களுக்கான ஒரு விடிவை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். உங்களுக்காக திறக்காத கதவுகளை திறப்பதற்காக. ஓ பேதுரு எப்படி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினாரோ, எப்படி பவுலும் சீனாவும் பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளிலே சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்த பொழுது சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசைந்ததோ அப்படியே சூழ்நிலைகளை அசைப்பார் உங்களுக்கு சாதகமாக. ஐயா சூழ்நிலைகளை கர்த்தர் நின்று நடத்துவார் உங்களுக்கு சாதகமாக. கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எங்கும் எப்பொழுதும் வெற்றி சிறப்பீர்கள். ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள் கர்த்தரை நோக்கி. ஐயா என் பையனுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை சுவாமி, எத்தனை வருடமாய் என் மகன் வேலைக்காக காத்திருக்கிறான். என் தெய்வமே நீர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேளுங்க, வாயை திறந்து கர்த்தர்ட்ட கேளுங்க. வெகு நாளாய் நடக்காத காரியங்கள் கைகூடி வரும்படியாய் உம்முடைய நீதியின் வலதுகரம் அசையட்டும். கேளுங்க, போராடி ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், அந்த யாக்கோபு ரா முழுவதும் தேவனோடு போராடி தேவதூதனோடு மல்யுத்தம் செய்து ஜெபித்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா ஒருவன் மல்யுத்தம் செய்வது போல இரவு முழுவதும் போராடி ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் கர்த்தருடைய தூதனானவர் நின்று யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே ரா முழுவதும் நீ போராடி ஜெபித்து தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். ஆதலினால் எவ்வளவு ஒரு பாராட்டு பாருங்க. போராடி ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ரெகக்னிஷன். அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். சில சொல்லுவாங்க, அவர் நமக்கு அப்பா, அவற்றை போய் நம்ம போராடணும், அவற்றை போய் நம்ம கேட்கணும், கேட்காமலே கிடைக்குமே, அவற்றை போய் முழங்கால் படியிடணும். தோற்று போனவர்கள் அவர்கள், தோற்று போவார்கள். ஜெபிக்கிற மனிதன் தோற்று போவதில்லை, தோற்று போகிறவன் ஜெபிக்கிறதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் ஜெபியுங்கள், ஜெயமெடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஐயா பரிசுத்த நாளை, பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்கள் சபையோடு குடும்பத்தோடு ஜெபிப்போம். மங்கி எரிகிற எங்கள் திரியை கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே கேளுங்க அருமையான
அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆகாசுவேரு என்ற ராஜாவின் நாட்களிலே ஒரு மகா கொடிதான ஒரு சூழ்நிலை, ஐயா ஒரு மகா கொடிதான சூழ்நிலையும் சிக்கலும் வேதனையும் தேவ ஜனங்களுக்கு ஏற்பட்டது. இந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் என்று ஒரு பெரிய மகா பெரிய அதிகாரி ஒருவன் எழும்பினான். பாருங்க, மொர்தெகாய் அந்த செய்திகளை கேட்டு அந்த ஆமான் செய்த மகா பெரிய சூழ்ச்சிகளினாலே சூசான் அரண்மனையில் இருந்து ஒரு மகா பெரிய சட்டம் வெளியானது. அது 127 நாடுகளிலும் உள்ள யூத ஜனங்களுக்கு விரோதமானது. அவர்களை யூத ஜனங்களை கொள்ளையிடவும் அழிக்கவும் அவர்களை நிர்மூலமாக்கவும் இந்த ஆமான் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்தான். சட்டங்கள் திருத்தப்பட்டது, நாட்டின் நடவடிக்கை திருப்பப்பட்டது. பாருங்கள், இந்த ஆமான் மன்னனோடு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டான் இந்த ஜனங்களை அழிப்பதற்காக. எவரிதிங் finished. பாருங்க, அதற்கான செய்திகள் ராஜ்யங்கள் தோறும் விரைவாய் மிக விரைவாய் அனுப்பப்பட்டது. பாருங்க, மொர்தெகாயையும் அவருடைய இனத்தையும் அவருடைய யூத குலத்தையும் அழிப்பதற்காக இந்த ஆமான் மகா பெரிய சூழ்ச்சி செய்தான். இதில் இருந்து தப்பிக்கவோ இதை மாற்றவோ யாருக்கும் அதிகாரம் இல்லாத சூழ்நிலை. ஈவன் எஸ்தர் அங்கே ராணியாக இருந்த பிறகும் ராஜாவின் முன்னால் போவதற்கு அவளுக்கு அனுமதி இல்லை. ராஜா அனுமதி கொடுத்தால் ஒழிய எவரும் இந்த எஸ்தர் ராணியும் கூட ராஜா முன்பாக போக முடியாது. ஒருவேளை இவர்கள் மீறி போனால் ராஜா அதை அக்செப்ட் பண்ணல, அவர் தன்னுடைய கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டவில்லை என்றால் ராணியாக இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்பது ராஜ உத்தரவு. யாரமா போக முடியும்? யார் போக முடியும்? யார் இதிலே காரியத்தை செய்ய முடியும்? எல்லா இடங்களிலும் லாக்காகி போய்விட்டது, அடைப்பு, ஒன்றும் யாரும் செய்ய முடியாது. நடந்தது என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, இதை மொர்தெகாய் அறிந்த பொழுது மொர்தெகாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். அந்த உத்தம இஸ்ரவேலன், ஐயா, அவன் ரெட்டுடுத்தி சாம்பரை தன் தலையிலே போட்டுக்கொண்டு நகரத்தின் வீதியிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் எத்தனை ஆபத்திலே இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்களில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லவென்னா வேதனைகளில் தப்பிக்கவே முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் போதும் நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நாம் எப்படி தேவ சமூகத்திற்கு வருகிறோம்? எப்படி மன்றாடுகிறோம்? பாருங்கள், இந்த மனுஷன் எவ்வளவு பயங்கரமா அந்த ஜனத்திற்கு வந்த அழிவை மாற்றுவதற்காக, ஐயா, அவர்களுக்கு வந்த கவலை, கஷ்டம், வேதனைகளை இவர் எப்படியாய் தனதாக்கி கொண்டான். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அதனால் ராஜாத்தி எஸ்தர் மிகவும் துக்கப்பட்டாள். ஐயா, தெருவிலே வந்து கொண்டிருக்கிற சிறிய தகப்பனாகிய மொர்தெகாயின் ரெட்டுடுத்திய உடையை மாற்ற அனுப்பிய பிறகும் மொர்தெகாய் அதை மறுத்து விட்டான். No, I cannot do like that. No, பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, யூதரை அழித்து நிர்மூலமாக்குவதற்காக இந்த ஆமான் செய்த சதி திட்டங்களில் இருந்து ஜனங்களை பாதுகாப்பதற்கு வழியே இல்லை. அவர்களுக்கு எந்த வழியும் இல்லை. பாருங்கள், இப்பவும் எஸ்தர் முடிவெடுக்கிறாள். ஐயா, நான் என் ஜனத்திற்காக செல்லுவேன், என் ஜனத்திற்காக நான் நிச்சயமாக செல்லுவேன் என்று சொல்லி அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நான் செத்தாலும் சாகிறேன் என் ஜனத்திற்காக. ராஜாவின் கட்டளையை, சட்டத்தை மீறி ராஜாவுக்கு முன்பாக புறப்பட போகிறேன், பிரவேசிக்க போகிறேன் என்று அந்த அம்மா முடிவெடுத்ததுமே அவங்க சொல்றாங்க, 4:16 எஸ்தர் 4:16ல மொர்தெகாய் அவங்க சொல்றாங்க, நீ போய் என்ன செய்யணும்? இதான் கீ, இதான் சீக்ரெட். பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை, எவ்வளவு நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு நீங்களும் நானும் செய்யாத, ஐயா, நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை, அநேகர் செய்யாத, சீரியஸா எடுத்துக்கொள்ளாத ஒரு காரியத்தை இந்த அருமையான எஸ்தர் செய்தார்கள். பாருங்கள், நான் போய் ராஜாவை சந்திப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் பரவாயில்லை என்று புறப்படும் முன் சொன்ன அற்புதமான வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீ போய் மொர்தெகாய், என் தகப்பனே, நீ போய் என்ன செய்ய? சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி, ராஜ்யத்தின் சட்டத்தை, நியமத்தை மீறி ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். எப்படி இருக்குது பாருங்க. ஓ மை காட், அந்த ஒரு அற்புதமான உபவாச ஜெபம்.
ஐயா, இந்த 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்த அந்த உபவாச ஜெபம் காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்தது. எத்தனை அற்புதமான காரியம் ஐயா! முர்தேகாய்க்கு விரோதமாய் தூக்குமரத்தை செய்த 80 அடி நீள உயரமான தூக்குமரத்தை செய்து கொக்கரித்துக் கொண்டு கைகொட்டி சிரித்துக் கொண்டிருந்த ஆமான் தான் செய்த தூக்குமரத்திலே தானே தூக்கிலிடப்பட்டான். பாருங்க, இவனுக்குள்ள மேன்மை எல்லாம் முர்தேகாய்க்கு கொடுக்கப்பட்டது. ஐயா, இந்த ஆமானின் அரண்மனையை எஸ்தர் கைவசப்படுத்தினாள். அதை முர்தேகாய் ஆண்டு கொண்டான். அந்த 127 நாடுகளிலும் உள்ள யூதர்கள் எப்படி கொள்ளையிட வேண்டும், எப்படி அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்களோ, திட்டம் பண்ணினவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், சம்பூரண மாற்றம். ஐயா, நினைத்து பார்த்திராத அத்தனை மாற்றங்களும் வருவதற்கு ஒரே ஒரு 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து எப்படி ஜெபிக்க வேண்டுமோ அப்படி ஜெபித்தார்கள். எப்படி தேசத்திற்காகவும் தங்கள் ஜனத்திற்காகவும் தேவனுக்காகவும் தேவ ஜனங்களுக்காகவும் வைராக்கியமாய் நின்றார்களோ அப்படி நின்றார்கள். காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. அன்பான சகோதர சகோதரிகளை, ஜெபியுங்கள். உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம் இருப்பு தாழ்பாள்களை முறிக்கும், ராஜ்யத்தின் சட்டங்களை மாற்றும். ஐயா, ஜெபம் எல்லா சூழ்நிலைகளையும் உங்கள் எதிரிகள் ஐயா உங்களை சுற்றிலும் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் நினைக்கிறது போல நடக்காமல் எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய செய்யும். அன்பு சகோதரியே, ஜெபி. ஜெபிக்க முடியவில்லையா? ஐயா, ஜெபிக்க முடியவில்லையே என்று கதறி கண்ணீர் விட்டு ஜெபி. அழுது ஜெபிக்க முடியவில்லையா? அழுது ஜெபிக்க முடியவில்லை, அழ முடியவில்லையே ஆண்டவரே என்று அழு. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திற்கு வாருங்கள். தேவ சமூகத்திற்கு வாருங்கள். கண்ணீரோடும் கதறலோடும் வாருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஐயா, என்ன பிரச்சனை, எங்கே பிரச்சனை, எந்த ஏரியாவிலே பிரச்சனை, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் அல்லது பைனான்ஸ் பண விஷயங்களிலே, ஐயா தொழிலே இருக்கிற போட்டி பொறாமைகள், வேலை தளத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், விசா பிரச்சனைகள், திரும்பி நாட்டிற்கு வர முடியாத, இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நாட்டிலே இருக்க முடியாத எல்லா பிரச்சனைகளையும் தேவ சமூகத்திற்கு கொண்டு வாருங்கள். கவலைப்பட்டு கண்ணீர் விடாதீர்கள். ஐயா, கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதை முதலே நிறுத்துங்கள். ஜெபியுங்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே முழங்காலில் நின்று கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். ஐயா, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வீணாய் அல்லல்பட்டு கொண்டிருப்பதை காட்டிலும் தேவ சமூகத்திற்கு வந்து அந்த மரியாளை போல அவருடைய பாதப்படியிலே உட்காருங்கள். தேவையானது ஒன்றே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது பிறகு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படியே அவைகள் வந்து சேரட்டும். ஐயா, தேவ சமூகத்திலே முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் ஐயா, சுவிசேஷ பாதையிலே முன்னணியிலே இருக்கிற ஊழியர்களுக்காக, தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம். சமூகத்திலே காத்திருங்கள். பிறகு இவைகள் எல்லாம் ஐயா உங்க ஃபைல்ல என்னென்னலாம் இருக்குதோ, உங்க மனசுல என்னென்னலாம் இருக்குதோ எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் உங்களுக்காக பிரத்யேகமான பதிலை பரலோகத்தில் இருந்து கொண்டு வரும். ஊக்கமான ஜெபம், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளதாக இருக்கிறது. ஜெபியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, ஜெபியுங்கள். ஐயா, கருத்தாய் ஜெபித்த எலியாவின் ஜெபம், அந்த கருத்தான ஜெபத்தினாலே எலியா வானத்தை அடைக்கவும் திறக்கவும், மழை பெய்யாதபடி அடைக்கவும் திறக்கவும் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான் ஜெபத்தின் மூலமாக. பாருங்கள், எத்தனை அற்புதமான காரியம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், அங்கும் இங்கும் ஓடாதபடி. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அழைப்பானாக, அவர்கள் வந்து ஜெபம் பண்ண கடவன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஜெபியுங்கள். அப்பா, எங்கள் பிள்ளைகள் எத்தனையோ பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற வேதனைகள் சொல்ல ஒண்ணா வேதனைகள். ஐயா, எங்கள் பிள்ளைகள் பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிறார்கள். என் தேவன் எங்கள் பிள்ளைகளுக்காக இறங்குவீராக.
இறங்குவீராக. எங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்களுக்காக, வேதனைகளுக்காக கர்த்தர் மனதிறங்கும்படியாய் நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனே, எங்களை நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கதறுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆபத்திலே இருக்கிறவர்கள், மகா வேதனையிலே, வருத்தத்திலே இருக்கிறவர்கள், இன்னும் இன்னும் உற்சாகமாய் கருத்தாய் தேவ சமூகத்திலே தரித்திருங்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர்கள் ஒன்றையும் யாதொன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜஸ்ட் மேக் நோட் டு ஹிம். சாதாரணமாய் தெரியப்படுத்துங்களுடைய சமூகத்திலே. அப்பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். என்ன நடக்கலையோ, தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார், உங்கள் பிள்ளைகளுக்காக. என் தேவனே, அப்படியே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நாங்கள் ஒன்றையும் கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஐயா, நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்காமல் நம்முடைய சமூகத்திலே வந்து எல்லாவற்றையும் உமக்கு தெரிவிக்கிறோம். நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடும், ஐயா ஸ்தோத்திரம் டாடி, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் உமக்கே தெரியப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக சமாதானம் என் தேவனே இதை தெரியப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி வரட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, தொழில் மற்றும் வியாபார வாழ்க்கையிலே ஒரு பெரிய மெய்யான சமாதானம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் விலகட்டும் ஐயா, தடைகள் எல்லாம் விலகட்டும் சுவாமி. இவர்கள் எப்பொழுதும் எங்கேயும் ஜெயம் எடுக்கிறவர்களாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பாடுகள் உபத்திரவங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து இவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றுவீராக. நல்ல சாட்சிகளாய் எழுப்புவீராக. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். தேவரீர் உம்முடைய பலத்த கரத்தை, ஓங்கிய புயத்தை இந்த பிள்ளைகளுக்காக, இவருடைய பிள்ளைகளுக்காக, இவருடைய காரியங்களுக்காக அசைப்பீராக. வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்கள் ஒவ்வொரு பேரையும், இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஐயா, ஒவ்வொரு இன்றுதான் இதை கேட்கிற, ஒருவேளை புதிதாய் கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் இவர்களை பரிசுத்தப்படுத்தி ஐயா, உம்மை ஏற்றுக்கொண்ட, உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்டு இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பனாயிருந்து, நீரே ராஜாதி ராஜாவும் தகப்பனாயும் இருந்து இவர்கள் தேவைகளை சந்திப்பீராக, விடுவிப்பீராக, பாதுகாப்பீராக. ஐயா, உங்கள் தயவுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அசையாத காரியங்களை அசைக்கும் ஐயா, வாழ்க்கையில் மாறவே செய்யாத, மாறாத காரியங்களை, மாறாத சூழ்நிலைகளை மாற்றும் புலம்பலும் அழுகையுமான, புலம்பலும் அலறலுமான வல்லமையான உபவாச ஜெபம். இதை கேட்க தவறிவிடாதீர்கள். இது ஒரு கண்ணீர் கதைகளின் விடியல் என்று சொல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் ஐயா, காலகாலமாய் காத்திருந்தும் காரியம் வாய்க்கவில்லை. காலம் வரும், நாட்கள் வரும், கழுகு போல் பறக்கலாம் என்று வெகு நீண்ட காலம் காத்திருந்தும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆசை கனவுகளோடு, அற்புதமான நினைவுகளோடு என் ஆத்தும நேசர் தந்ததாய் நான் நம்பின வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னை திக்கு தெரியாத காட்டிலே கொண்டு கவிழ்த்து விட்டது போல் கலங்கி நிற்கிறேன் என்கிறீர்களா? 10 மாதம் என்னை சுமந்து பெற்ற என் அன்பு தாய், நான் பிறந்த நாள் முதற்கொண்டு என்னை கண்ணே மணியே, என் பொன்னே பொருளே பொக்கிஷமே என்று பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தாள். நானோ இன்று யோவேல் 1:8 சொல்லப்பட்டபடியே தன் பாலிய வயதில் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஐயா, தன் இளம் பிராயத்தில் புருஷனை இழந்துவிட்டு புருஷனுக்காக துக்க வஸ்திரம் தரித்திருக்கிற பெண்ணை போல் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்கிறீர்களா? ஒரு எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல், என் மேல், என் பிள்ளைகளின் மேல், என் குடும்பத்தின் மேல் வந்தது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு என்று 6ஆம் வசனத்திலே சொன்னது போல என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, துஷ்ட ஜனமாய் எங்களை சூழ்ந்து கொண்டது. எங்களை விடுவிப்பார் யார் என்று கேட்கிறீர்களா?
என் தோட்டத்தை, என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலுமாக இவைகள் தின்று போட்டது. அலங்கோலமாயிருக்கிறோம், எல்லாம் முடிந்தது போல், வாழ்க்கையை நாசமாகிவிட்டது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறோம் என்கிறீர்களா? அப்படியே நானும் என் குடும்பமும் மகா சிக்கல் அகப்பட்டுக் கொண்டோம். ஆசைப்படுகிற எதையும் விரும்பின யாதொன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாததால் என் ஆசை செல்லங்கள், என் அன்பு பிள்ளைகளுக்கு கண்ணீரே, ஏக்கமும் பெருமூச்சுமே அவர்கள் உணவாயிற்று. மறுபடி துக்கம், வேதனைக்கு மேல் வேதனை, அடிமேல் அடி. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. ஐயா, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்று தீர்த்தது. ஆம், எல்லாம் முடிந்தது போல். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் சோக சரித்திரம், இதுதான் என் புலம்பல் என்கிறாயா என் அன்பு சகோதரியே? இதோ உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், இதோ இதோ உங்கள் தேவன், அவரே ராஜரீகம் பண்ணுகிறவர், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். அவர்தான் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. எனக்கா இத்தனை நல்ல வார்த்தைகள், என்னால் நம்பவே முடியவில்லை என்கிறாயா? எனக்கா இத்தனை நல்ல வார்த்தைகள், இது எப்படி என் வாழ்க்கையிலே நடக்கும்? நான் அத்தனை பாடுகளோடும் வெட்கங்களோடும் அவமானங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கா இத்தனை வார்த்தைகள் என்று கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்துதான் இன்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஐயா, யோவேல் 2:15 சொல்லப்பட்டபடி அப்பொழுது கர்த்தர், ஐயா, இந்த சூழ்நிலைகள், இந்த கடுமையான துக்கங்கள், வேதனைகள், எதிராய் நடந்து கொண்டிருக்கிற சிக்கலான சூழ்நிலைகளில் இருக்கிற உங்களை பார்த்துதான், இந்த சூழ்நிலையை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக, தமது பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு தனது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தரே பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையை தான் அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் தேசத்திற்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு உங்களை, உங்கள் தேசத்தை, உங்கள் குடும்பத்தை கடாட்சிப்பார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஐயா, இதுவெல்லாம் எப்பொழுது நடக்கும்? இதுவெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நடக்கும்? அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறாயா? அதே கர்த்தர் உரைக்கிறார். அதே கர்த்தர் யோவேல் 2:15-16 சொல்லுகிறார், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரையும் பிள்ளைகளையும் சேருங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவாளாக. அருமையானவர்களே, எங்கே தீர்வு இருக்கிறது? ஐயா, இதுவரை நடக்காத காரியங்கள், இதுவரை நடக்காத மோசமான சூழ்நிலையில் உள்ள சிக்கலான காரியங்கள், மாறவே செய்யாத சூழ்நிலைகள், அடைக்கப்பட்ட கதவுகள், ஐயா, இருப்பு சங்கிலிகள் போட்டு எங்களை இறுக கட்டியது போல, இருப்பு சங்கிலிகளிலே அடைப்பட்டு சிக்கி சின்ன பின்னமாகி கிடக்கிறது போல வாழ்கிற உங்களை குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனிலே, தேவ சபையிலே, உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்காக நீங்களே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஐயா, இந்த உபவாச ஜெபம் தேசங்களை, ராஜ்யங்களை அசைக்கும், அசைக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஊக்கமாக ஜெபித்த ஜெபம் பரலோகத்திலிருந்து பலவந்தமாய் ஒரு தூதனை இறக்கியது சிறைச்சாலைக்குள்ளே. இருப்பு சங்கிலிகள் எல்லாம் தானாய் கலர்ந்து போனது. உங்களை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும், எல்லா பிரச்சனைகளும் தானாய் உதறி போகும், நொறுங்கி போகும். பேதுரு தூதனோடு வந்து இருப்பு கதவுகள் அண்டையிலே வந்து நின்ற பொழுது கதவுகள் தானாய் திறந்தது. காரணம், சபையார் அவருக்காக ஊக்கத்தோடு உபவாசத்தோடு ஜெபித்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளுக்காக நடுஜாமத்தில் எழும்பு, உன் பிள்ளைகளுக்காக கதறி நதி அளவு கண்ணீர் விடு, கண்ணீர் விடு. அருமையான தேவ பிள்ளைகளே, சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். முடிந்தவரை உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, ஐயா, யார் யாரை கூட்ட முடியுமோ கூட்டுங்கள். ஒருவேளை நீங்கள் தனிமையாய் இருந்து ஜெபிக்கலாம், சந்தேகமே இல்லை. உபவாசத்தோடு நீங்கள் தனிமையாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். ஐயா, நடு இரவோ, நடுஜாமமோ, அதிகாலையோ கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். ராஜாதி ராஜாவை யார் உங்களை விடுவிக்க கூடுமோ? யாருக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறதோ,
யாருக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் பலமும் இருக்கிறதோ அவரை அந்த ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்காய் அதிகாலையில் நடு இரவிலே வந்து என் அன்பு சகோதரனே சகோதரியே அவருடைய பாதப்படிக்கு வாருங்கள், அங்கும் இங்கும் ஓடாதபடி. பாருங்கள், மணவாளனாய் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் அறையை விட்டு கிளம்புங்கள். மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவாளாக. எதற்கையா? சீயோனிலே எக்காலம் ஊதி பரிசுத்த உபவாசம் செய்வதற்காக. ஆதலால், இன்னும் பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் அழுது புலம்படுமாயா? கர்த்தர் தான் என் பாடுகள் எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரே, நான் ஏன் அழுது புலம்ப வேண்டும் என்று கேட்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, அன்று கெத்சமனே தோட்டத்திலே ஐயா உங்களையும் என்னையும் ரட்சிக்க வல்லவர், சுகமாக்க வல்லவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்த அந்த சர்வ வல்லவர் தன்னுடைய பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு கண்ணீரோடும் கதறலோடும் பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அவருடைய சமூகத்திலே நின்றது போல் அருமையான பவுல் சொல்லுகிறார், உங்களிலே கிறிஸ்து உருவாகும் அளவும், என் சிறு பிள்ளைகளே, உங்களிலே கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் மறுபடியும் என் ஜபங்களிலே கர்ப்ப வேதனைப்படுகிறேன், போராடி ஜெபிக்கிறேன். திருச்சபைகளுக்காக, அடுத்தவர்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக போராடி நான் ஜெபிப்பது போல நீங்களும் ஜெபியுங்கள் என்று பவுல் சொன்னாரே. பாருங்க, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மறந்து விடாதீர்கள். ஐயா, இதுதான் கீ, இதுதான் ரகசியம், வெற்றியின் திறவுகோல், இதுதான் வாழ்க்கையின் செழிப்பை, விடுதலையின் திறவுகோல் என்பதை மறந்து விடாதே. உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்கிறார் கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, 12ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்கள், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, மேலோட்டமாக உள்ள அடையாளங்கள் படி அல்ல, மேலோட்டமாக உள்ள தாழ்மை, மேலோட்டமாக இல்ல காரியங்களினால் அல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஐயா, அவர் தீங்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அதற்கு கீழ்ப்படியுங்கள். ஆசாரியரே, ரெட்டுடுத்தி புலம்புங்கள். ஆசாரியரா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் ரெட்டுடுத்தி புலம்புங்கள், இதுதான் அதற்குள்ள சமயம். பலிபீடத்தில் பணிவிடைக்காரரே, அலறுங்கள். உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்தில் வாருங்கள் என்று கர்த்தரே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இது சாதாரண மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய மூளையில் இருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல, ஏதோ சாஸ்திர புஸ்தகங்களில் இருந்து ஞானத்தினால், உலக ஞானத்தினால் சொல்லப்படுகிற காரியங்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை இது வெறுமையாய் திரும்பாது, இது அதற்குரிய பலனை செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியமாய் நீங்கள் நிற்கும் பொழுது, இந்த முறைகளிலே நீங்கள் வரும் பொழுது, நீங்கள் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்திலே, ஐயா, ஒருவரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று சொல்லுகிறீர்களே, யாரும், எந்த அரசாங்கம் எங்களுக்கு உதவ முடியவில்லை, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களை காப்பாற்ற முடியவில்லை, எங்களை எந்த சூழ்நிலையும் காப்பாற்ற முடியவில்லை என்று கண்ணீரின் பாதையில், ஐயா, மரண இருளில் அகப்பட்டுக் கொண்ட என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதுதான் உங்கள் வழி. பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். மாற்றம் வரும், மாற்றம் வரும். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு இறங்குவார். உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் செய்வார், உங்களை, உங்கள் பிள்ளைகளை கடாட்சிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே சொல்றாரு, அதே யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்கிறார், தேசமே, என் பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நிச்சயமாக செய்வார். 2:26 நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, ஐயா, அத்தனை பாடுபட்ட நாங்களா, முசுக்கட்டை பூச்சிகள் தின்றது எங்களுடைய வயலை, விளைச்சலை, எங்கள் வருமானத்தை, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது போல் ஜனங்கள் தின்று அழித்தார்கள். வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புழு தின்றது போல நாங்கள், எங்கள் குடும்பமும் நாசமாய் போகிற சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம். பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி முற்றிலுமாய் தின்றது. ஐயோ, நாங்கள் எல்லாம் முடிந்தது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற எங்களுக்கா இது? உங்களுக்குத்தான். தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வார். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு உங்களை கடாட்சிப்பார். அப்பொழுது என்ன ஆகும்? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, ஐயா, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரே சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, முழங்கால் படியிடுங்கள். இதுவரை கூட ஜெப சிந்தையோடு இருந்த நீங்கள் இப்பொழுது முழங்கால் படியிட்டு, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நடுஇரவு ஜாமத்திலே உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் சுவாமி. வாயை திறந்து சொல்லுங்க. ராஜாதி ராஜாவே, உம்மை சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா. உம்மை தனிமையிலே ரகசியமாய் சந்திக்க வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் விண்ணப்பங்களை, எங்கள் கதறல்களை, எங்கள் கண்ணீரை அந்தரங்கத்தில் பார்க்கிற நீர் எங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பீர் என்ற நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். உபவாசத்தோடும் வேண்டுதலோடும் கதறலோடும் கண்ணீரோடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். சொல்லு சகோதரியே, வாயை திறந்து அவருக்கு கேட்கும்படியாக. ஐயா, இப்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும், இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பட்ட பாடுகளுக்கு ஐயா, ஓ லார்ட், இவர்கள் பட்ட வேதனைகளுக்கு, அவமானங்களுக்கு, வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் பரலோகத்தில் இருந்து கடந்து புறப்பட்டு வரட்டும். விடுதலையின் பாத்திரம் மாற்றுவீராக. நல்ல சாட்சியாய் இவர்களை எழுப்பும்படியாய், கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் பட்ட பாடுகளுக்கு பதிலாய் ஐயா, இவர்கள் இழந்த இழப்புகளுக்கு பதிலாய் ஈடு செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வெட்கங்கள், எத்தனையோ அவமானப்படுகிற வெட்கப்படுகிற சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் உம்மை தேடுகிற ஐயா, கண்ணீரோடும் கதறலோடும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உம்முடைய இரக்கம், உம்முடைய மனதுருக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் சூழ்நிலைகள் மாறட்டும் சுவாமி. அவருடைய சூழ்நிலைகள் மாறட்டும். வீடுகளிலே ஐயா அகப்பட்டுக் கொண்டு, பல்வேறு நபர்களுடைய பிடியிலே அகப்பட்டுக் கொண்டு, தேசங்களிலே அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தேசத்தின் சட்டங்களை என் கர்த்தர் திருத்துவீராக. நல்ல ஜனங்களின் அனுசரணையை கொடுப்பீராக. ராஜாக்கள் போன்றவர்கள் இவர்களுக்கு உதவும்படியாய் இவர்கள் சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை கலங்கடிக்கிற எல்லா பிரச்சனையும் இதோடு நின்று போகட்டும். இவர்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே கேளுங்க. ஐயா, எங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய், எங்கள் புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய், எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாய் என் தேவனே எங்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் இன்று இரவே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்கு இந்த இரவிலே, இந்த அதிகாலை வேளையிலே இவர்களுக்கான ஒரு தேவ சத்தம் உண்டாகட்டும். பரலோக உத்தரவு இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஐயா, நீங்க சொன்னது போலவே, ஐயா நீங்க சொன்னது போல ஆசாரியரே ரெட்டுடித்து புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களே அலறுங்கள் என்று நீங்கள் சொன்ன வார்த்தைகளின்படியே உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. குடும்ப பிரச்சனைகளினால் குடும்பங்கள் பிளவுபட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. விவாகரத்துக்காக நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பீராக. பிரிந்து போன கணவன் மனைவிகளை அவர்கள் திரும்பி வரும்படியாய் இப்பொழுதே இந்த சிறியரில் ஒருவரையும் நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி இவர்களுக்காக கர்த்தர் நியமித்த பரலோக தேவன் இறங்கி வரும்படியாய் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் ஐயா, பிரிந்து போன கணவருக்காக, பிரிந்து போன ஐயா மனவருத்தத்தோடு போன மனைவிகளுக்காக அனுப்பப்படுவார்களாக. அவர்கள் திரும்பி வரட்டும் சுவாமி. பிரிந்து போன பிள்ளைகள் ஒன்று கூடட்டும், குடும்பங்கள் ஒன்று கூடட்டும். என் தேவனே, இவர்களுக்கு இறங்குவீராக. மகிமையின் கரம் இறங்கட்டும் ராஜா. உங்க தெய்வீக அனுக்கிரகம் இறங்கட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எல்லா பைனான்ஸ் நெருக்கடிகள், பண நெருக்கடிகளிலே அகப்பட்டு ஐயா மூச்சு விட முடியாதபடி தவிர்க்கிற, கடனை திருப்பி செலுத்த முடியாது, வட்டியை திருப்பி செலுத்த முடியாது அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் இறங்குவீராக. அவர்களுடைய தண்டல்காரர்களை, வட்டி கடன் கொடுத்தவர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே, உன்னுடைய தண்டல்காரர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அப்படியே உடைய தண்டல்காரர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய்
பிள்ளைகளுக்கும் ஆச்சரியமாய் அதிசயமாய் குடும்பங்கள் வளர்ந்து பெருகும்படியாய் ஐயா அந்த கடனை திருப்பி செல்கிற ஒரு எபிலிட்டியை, ஒரு வாய்ப்பை, ஒரு வசதியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஐயா இந்த பிள்ளைகள் இதெல்லாம் எப்படி நடக்கும், இது எல்லாம் எப்படி நடக்கும், என் வாழ்க்கையிலும் நடக்குமா என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நீர் இவர்களுக்காக நல்ல விடுதலையை, ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, ஐயா ஸ்தோத்திரம், எல்லா பிளஸிங்ஸையும் அழைப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். அவைகள் வந்து சேரட்டும். தேவ கிருபைகள் வந்து சேரட்டும் சுவாமி. தேவ கிருபைகள் வந்து சேரட்டும். ஐயா என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய செழிப்பு, மறுமலர்ச்சி, விடுதலை, ஆரோக்கியம், சுகம் கடந்து வருவதாக. உம்முடைய பிள்ளைகள் சுவாமி, ஐயா உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள், தூரமாய் கிடந்தவர்கள் கூட, கெட்ட குமாரனை போல் கிடந்தவர்கள் கூட இன்று உம்மை நோக்கி உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யும்படியாய், நீதி செய்யும்படியாய் என் தேவன் இறங்குவீராக. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நீர் வைராக்கியம் கொண்டு இவர்களை இறங்கி இவர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், இவர்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் சம்பூரணமாய் சாப்பிட்டு, ஐயா இவர்கள் நிம்மதியாய் சாப்பிட்டு, சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எங்களை எல்லா சிக்கல்களிலும் இருந்து விடுவித்து அதிசயமாய் நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்போம், அவரை துதிப்போம் என்று இவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய நாமத்திற்கு நல்ல சாட்சியாய், திருச்சபைகளிலே நல்ல சாட்சியாய் இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் தேவரீர் நீர் கண்ணோக்கமாய் இருந்து இவர்களுக்கும் இவருடைய குடும்பங்களுக்கும் ஆறுதல் செய்வீராக. இவர்கள் அனுப்புகிற, இவர்கள் ஷேர் பண்ணி அனுப்புகிற ஒவ்வொரு ஜனங்களோடும் கர்த்தர் பேசுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அதற்கு ஏற்ற பலனை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து மேன்மைப்படுத்துவீராக. கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தரே ஆண்டு கொண்டு அதிசயங்களை செய்வீராக, பலத்த காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உபவாச ஜெபம் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும். ஐயா மாற்றவே முடியாத, தோற்று அழிந்து போகும் உங்கள் வாழ்க்கை சரித்திரங்களை மாற்றி ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வரும் வல்லமை இந்த உபவாச ஜெபத்திலே இருக்கிறது. ஐயா ஊக்கமாய் கருத்தாய் ஜெபிக்கிற இந்த உபவாச ஜெபங்களினாலே தேசங்களை அசைத்தார்கள் பரிசுத்தவான்கள். தேசங்களின் சட்டங்களை, ராஜாக்களின் நியமங்கள் மாற்றப்பட்டது உபவாச ஜெபங்களினாலே. பாருங்கள், உலகத்தை அசைத்த உபவாச ஜெபங்கள் இருக்கின்றன. 127 நாடுகளின் தலைவிதியை மாற்றி அமைத்தது எஸ்தர் போன்றோரின் உபவாச ஜெபம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உபவாச ஜெபத்தின் மூலம், அந்த விசுவாச ஜெபத்தின் மூலம் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் போய்கொண்டிருந்த சூழ்நிலைகள், அழிவின் பாதையிலே போய்கொண்டிருந்த அநேக காரியங்களை மீட்டெடுத்தார்கள். பெரிய காரியங்களை செய்தார்கள். ராஜாக்களை கலங்கடித்தார்கள். தேசங்களை கைவசப்படுத்தினார்கள் உபவாச ஜெபத்தின் மூலமாக. அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை உண்மையாய் தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் எந்த சந்தேகமும் இல்லை, கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சேமத்தை கொடுப்பார். மாற்றமே இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பாழாய் போன சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலும் சரி, ஐயா உங்கள் நெருக்கடிகள் எத்தனை மோசமானதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் என்ன கொடுப்பார்? சேமத்தை, மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, ஆசீர்வாதத்தை கொடுக்க இந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே தேவ ஜனங்கள் ஒரு காலத்தில் அழுகையும் கண்ணீருமாக
கொத்தடிமைகளாக பல்வேறு பாடுகளுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். பாருங்கள் எப்படி அவருடைய அழுகையும் புலம்பலும் உபவாச ஜபங்களினால் ஆனந்த களிப்பாய் மாறியது என்று தியானித்து விட்டு ஜபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு காலத்தில் தேவனை விட்டு பின்வாங்கி போன சீயோன் குமாரர்கள் குமாரத்திகள் நிலை எத்தனை பரிதாபமாய் இருந்திருக்கிறது. ஐயா, புலம்பல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியின் அழகெல்லாம் போய்விட்டது, அவளுடைய இன்பமான எல்லாவற்றையும் சத்ரு அழித்து போட்டான். ஒரு காலத்தில் அவளை கனம் பண்ணினவர்கள் இப்போது அவளை கனவீனம் பண்ணி அசட்டை பண்ணுகிறார்கள். பாருங்கள், அவளுடைய அசட்டை பண்ணி அவளை வெட்கத்திற்கு உட்படுத்தினார்கள். திராட்சை பழத்தை ஆலையிலே மிதிக்கிறது போல யூதா குமாரத்தின் கன்னிகை மிதிக்கப்பட்டாள். சீயோனோ, பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சீயோனோ தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. புலம்பல் 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்பட்டார்களே. கதறினார்கள், அழுதார்கள். ஓ பாருங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை இது போன்ற மகா சிக்கலான சூழ்நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கலாம். ஐயா, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் எங்கோ அகப்பட்டு ஏதோ சிக்கல்களில் அகப்பட்டு, ஒருவேளை நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளில் அகப்பட்டு வெளியே வர முடியாதபடி, உள்ளேயும் வர முடியாது, வெளியே தப்பித்து செல்லவும் முடியாது, உள்ளேயும் வாழ முடியாது, வெளியேயும் வாழ முடியாது. ஐயா, எத்தனை கொடுமைகளிலே, அவமானங்களிலே, சிறையிருப்புகளிலே நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களைப் போல அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள். ஆனால் தங்கத்துக்கொப்பான விலையேறப்பெற்ற சீயோன் குமாரர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். ஐயா, அற்புதமாக வாழ்ந்து வந்த, அதிசயமாய் வாழ்ந்து வந்த இந்த தேவ ஜனம் ஒரு நாளிலே கைவிடப்பட்டது. மகா பயங்கரமான இக்கட்டுகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அடிமைகளாக விட்டு போடப்பட்டார்கள். பாருங்க, 5:1 அவர்கள் ஜெபிக்கிறார்கள், கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், ஐயா எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் என்று அவர்கள் கதறலோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்திற்கு வந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, விசேஷமாக நாம் 3 காரியங்களை கவனித்துவிட்டு, தேசத்தின் சிறையிருப்பு, தேசத்தின் சூழ்நிலைகள், இப்படியாய் அல்லல்பட்ட, ஒருவேளை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே இருந்து அவர்கள் மிகவும் கொடுமையான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவர்களை காட்டிலும் மகா கொடுமையான புலம்பலும் அழுகையுமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இங்கே நன்றாக கவனியுங்கள். தானியேல் அதிகாரம் 9 இப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் நமக்காக வர்ணித்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தானியேலின் காலத்திலே பாருங்கள், அந்த ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி, ஐயா கர்த்தருடைய நியாயங்களை, கற்பனைகளை விட்டு அகன்று போனார்களாம். அவர்களே சொல்லுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்களானால், ஆண்டவரே இவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ஜனங்களும் பாவம் செய்தோம், எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுகளும் எங்கள் பிதாக்களும் அதனாலே வெட்கத்திற்குரியவர்களாய் மாறினார்கள். கொத்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே, ஐயா பாடுகள் நிறைந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே இருக்கும் பொழுதுதான் பாருங்க, உபவாச வீரனாய், ஐயா ஐயா மன்றாட்டு வீரனாய் தானியேல் என்ற ஒரு இளைஞன் எழும்பினான் தேவ சமூகத்திலே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இளைஞர்கள் எழும்பினார்கள். அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டானது. நடந்தது என்னையா? இந்த ஜனங்களுக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த அவருடைய ஜனங்கள் பிள்ளைகளுக்காக பாருங்கள், தானியேல் 9:3 சொல்லப்பட்டபடி தானியேல் சொல்லுகிறார், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தேன். ஆண்டவரே என்று அவன் என்ன செய்யறான்? கதறான். தேசத்திற்காக அடிமைப்பட்டு பாபிலோனில் சிறைப்பட்டு இத்தனை அவஸ்தையில் இருந்த ஜனங்களுக்காக ஒரு இளைஞன் திறப்பிலே நிற்கிறான். நடந்தது என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளும், ஐயா ஒருவேளை உங்கள் பிள்ளைகளும் நீங்களுமாய் இத்தனை பெரிய பாடுகளில், இத்தனை பெரிய கொடூரமான சிக்கல்களில் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கவனியுங்கள், அவர் முகத்தை நோக்கி பார்த்த இந்த இளைஞன்,
உபவாசம் பண்ணி தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தான். நடந்தது என்ன? நடந்தது என்ன? 9:21 அப்படியாய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவ தூதனாக காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போது கட்டளை வெளிப்பட்டது. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப நீங்க உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம், என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, ஐயா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இக்கட்டுகளுக்காக, உங்க பிள்ளைகள் எங்கோ யாராலோ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே அதற்காக, உங்கள் பிள்ளைகள் வாழ முடியாதபடி, வாழ வழி இல்லாதபடி, திருமணங்கள் நடக்காதபடி பல்வேறு தடைகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், மந்திரங்களினால் பட்டை ஏராளமான பாடுகள், அவஸ்தைகள், இன்னும் உங்களை பல்வேறு வலைகளிலே அகப்பட பண்ணினதனால் நீங்கள் பட்ட அநேக அடிகளும் அவமானங்களும், அதற்காக தேவ சமூகத்திற்கு வாருங்கள். ஐயா, தானியேல் முழங்கால் படியிட்டதுமே பரலோகம் அசைந்தது, பரலோகத்தில் இருந்து உத்தரவு கிளம்பியது, பாதாளம் நடுங்கியது. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழத் தொடங்கியது. ஐயா, மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். தானியேலின் அந்த உபவாசம் தேசத்தின் தலைவிதியை மாற்றியது. என் அன்பு சகோதரியே, உன் குடும்பத்தின் தலைவிதியை இந்த ஜெபம் மாற்றாதா? நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றாதா? ஐயா, ஒரே பிள்ளை இப்படியாக அல்லற்படுகிறாள். என் ஒரே மகள், நான் பேணி பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தவள். ஐயா, பொன்னை போன்று பொருளை போன்று பொக்கிஷத்தை போன்று நான் நேசித்து வளர்த்த என் பிள்ளை இத்தனை அவதியிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறான், இத்தனை அலங்கோலத்திலே கிடக்கிறான், என் மகள் இத்தனையாய் வேதனையிலே அகப்பட்டு கிடக்கிறாள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஐயா, நீங்களும் இது போன்ற ஒரு உபவாசத்தை செய்யும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். எதிராயிருக்கிற எல்லோரோடும், எல்லா சூழ்நிலைகளோடும் கர்த்தர் எழுந்தருளி யுத்தம் பண்ணுவார். எதிரிகளை, எதிர்ப்புகளை, எல்லா அடிமை சங்கிலிகளையும் உடைத்தெறிவார். உங்கள் பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க வைப்பார். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. பாருங்க, தானியேலின் ஜெபம் பாருங்க. அந்த நாட்டில் தானியேலும் அடிமையாக பிடித்து வரப்பட்ட மனிதன் தான், அந்த ஜனங்களும் அடிமையாக பிடித்து வரப்பட்டவர்கள். ஐயா, இவர்களுடைய தேவர்களை அவர்கள் இவருடைய தேவனை கூட அற்பமாக எண்ணினார்கள். இவருடைய ஆலயங்களை அடித்து நொறுக்கினார்கள், அவதிப்படுத்தினார்கள். நடந்தது என்ன? இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்று உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினார். ஜனங்களின் சிறையிருப்பு இப்படி பார்வோர் சமூகத்திலே ஒரு யோசேப்பு உயர்த்தப்பட்டதினால், ஐயா, தேவ ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு விடுதலை, ஆனந்தம், களிப்பு உண்டானதோ அதுபோல இங்கே ஒரு மாபெரும் மாற்றம் உண்டானது இந்த உபவாச ஜெபத்தினால். அருமையான தேவ பிள்ளைகளே, எஸ்ரா என்கிறதான ஒரு மகாபெரிய தேவ மனிதன், ஐயா, அற்புதமான தேவ மனிதன், இது போல ஒரு சமயத்திலே பாபிலோனிலே ஜனங்கள் அகப்பட்டு கொண்டிருந்த பொழுது பாருங்க, அந்த மனுஷன் சொல்றாரு, ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எத்தனையோ பிரச்சனைகள், ஐயா, அவர்கள் இங்கே இருந்து விடுபட்டு போற வழிகளிலே இவர்களுக்கு விரோதமாக பதிவிருந்தார்கள், இவர்களை கொன்று போட ஆயத்தமாயிருந்தார்கள், இவர்களை கொள்ளையிட ஆயத்தமாயிருந்த கூட்டங்கள் இருந்தது. போகிற வழிகளெல்லாம் அச்சம், பயம் நிறைந்த வேதனையான பாதை. நடந்தது என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, எஸ்ரா இப்படியாக விளக்குகிறார். 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி, ஐயா, சாதாரண ஜெபம் அல்லையா என் அன்பு சகோதரனே சகோதரியே, இது சாதாரணமாய் ஈசி சேரில் இருந்து கொண்டு ஜெபிக்கிற வேலை அல்ல. ஐயா, இது மகா பயங்கரமான இக்கட்டிலே நம் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிற நேரம். நீ பயங்கரமான குழியிலே, பயங்கரமான சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலே நீ உன் ஜெபத்தை மாற்று. நடுஜாமத்தில் எழும்பு, நதியளவு கண்ணீர் விடு. சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்தேறி. அவிழ்த்தேறி ஃபார் வாட்? எதற்காக அவிழ்த்தேறி? எதற்காக அவிழ்த்தேறிய வேண்டும் ஐயா? எதற்காக அவிழ்த்தேறிய வேண்டும்? காரணம் என்ன? ஜெபிக்க முடியாதபடி தடுக்கிற, உன்னை உபவாசம் பண்ண முடியாதபடி தடுக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா கட்டுகளையும் முதலில் அவிழ்த்து எறி. அருமையான தேவ பிள்ளையே, பாருங்கள், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். அந்த வாய்ப்பை, அந்த வழியை, அந்த வெற்றியை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விடுதலையை எங்கள் தேவனிடத்திலே தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டருளினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எப்படி ஒரு அற்புதமான காவியம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது காவியம் அல்ல, ஒரு நீச்ச வாழ்க்கை.
நிஜ வாழ்க்கை, தேவ ஜனங்களின் சரித்திரம், மாறாத சரித்திரம், சரித்திரங்களை மாற்றி அமைக்கிற வல்லமை உங்கள் உபவாச ஜெபங்களிலே, நீங்கள் கருத்தாய் ஊக்கமாய் இடைவிடாது ஜெபிக்கிற உபவாச ஜெபங்களிலே நெருங்கி இருக்கிறது, நிறைந்திருக்கிறது என்றால் மாற்றமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு முறை நெகேமியா என்கிறதான தேவதாசன் பாருங்கள், அவனுக்கு விரோதமாக தொபியா, சன்பலாத், அரேபியர், அம்மோனியர் என்று திரளான கூட்டம். ஐயா, இவர்களை, இந்த தேவ ஜனங்களை கொன்று போடுவதற்கும், இவர்களை அழிப்பதற்கும், இவர்கள் வேலைகளை தடை செய்வதற்கும், இவர்களை தொடர்ந்து இன்னும் அடிமைப்படுத்துவதற்கும் ஒரு பெருங்கூட்டம். பாருங்கள் எப்படி நெகேமியா சொல்கிறார், இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம், இதோ எங்கள் பலனையும் நன்மையும் நாங்கள் அனுபவிக்க முடியவில்லை. ஐயா, எங்கள் பலனும் நன்மையும் வேறு யாருக்கோ போகிறது. எங்கள் நன்மைகளை யாரோ புசிக்கிறார்கள், எங்கள் ஆகாரத்தை எங்கள் எதிராளிகள் புசிக்கிறார்கள். நீர் எங்கள் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த எங்கள் தேசத்திலே, எங்கள் சொந்த தேசத்திலே நாங்கள் அடிமையாயிருக்கிறோம். ஒருவேளை நீயும் என் அன்பு சகோதரியே உன் சொந்த வீட்டிலே ஒரு அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீ ராஜாத்தி போல் இருக்க வேண்டிய வீட்டிலே நீ ஒரு அடிமையை போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, நீ எப்படியோ இருக்க வேண்டியவள், எப்படியோ அற்புதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நீ இன்று ஒருவேளை ஆச்சரியமாய் தாழ்த்தப்பட்டு கிடக்கலாம். உங்கள் வருமானங்கள் எல்லாம் உங்கள் பாவங்களின் நிமித்தம் அல்லது உங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தம் பாருங்கள் யாருக்கோ சென்று கொண்டிருக்கலாம். உங்களை ஆளுகிறவர்கள், கஷ்டப்படுத்துகிறவர்கள், அடிமைப்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு இஷ்டமானபடியே செய்யலாம். நெகேமியா சொன்னது போல ஒருவேளை நீங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கலாம். நெகேமியா சொல்கிறார், நாங்களோ மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். நடந்தது என்ன அருமையான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன? அந்த அற்புதமான தேவ மனிதர்கள் என்ன செய்தார்களோ அதையே நீங்களும் செய்து ராஜ்யங்களின் தலைவிதியை மாற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களின் தலைவிதியை மாற்றுங்கள். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். ஐயா, மரணத்திற்கு பதிலாக ஜீவன் உண்டாகட்டும், தோல்விக்கு பதிலாக ஜெயம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன செய்தார் நெகேமியா பாருங்க. 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் பெற்ற ஒரு மனிதனான நெகேமியா பாருங்கள். கர்த்தருடைய அலங்கத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய சபையை கட்டுவதிலே நெகேமியாவுக்கு ஈடான மனிதனை நாம் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான, ஒரு மகா கொடிதான சூழ்நிலையிலே அற்புதமான வேலையை செய்தவன் நெகேமியா. ஐயா, நெகேமியாவுக்கென்று ஒரு தனி முத்திரை உண்டு. வேத வரலாற்றிலே, சரித்திரங்களிலே ஒரு தனி முத்திரை இருக்கிறது என்றால் அந்த மாபெரும் சிறையிருப்பு மாறிய சம்பவம், ஐயா, மாபெரும் ஒரு திருப்புமுனை எங்கே உண்டானது? எங்கே அது உண்டானது? எங்கே அந்த டர்னிங் பாயிண்ட் உண்டானது? அந்த மாதம் 24ஆம் தேதியிலே அவர்கள் என்ன செய்தாங்க? உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். கர்த்தர் அவருடைய வேண்டுதலை கேட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் நம்முடைய கர்த்தரே சொல்லுகிறார் பாருங்க, இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எந்த வகையிலும் போகாது. வேற எந்த வகையிலும் போகாது சகோதரியே, வேறு எந்த வகையிலும் நீ அதிலிருந்து மீள முடியாது சகோதரனே. இந்த வகையான உங்களை அடிமைப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சூழ்நிலைகளும், இந்த சூழ்நிலையை கொண்டு வந்தவர்களும் உங்களை விட்டு மாறி போக வேண்டுமானால் இந்த வகையான சூழ்நிலைகள், இந்த வகையான பிசாசுகளின் காரியங்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எந்த வகையிலும் போகாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மாபெரும் வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நாங்கள் இதை தியானிக்கும் போதே எங்களுக்குள்ளே மூண்ட அக்கினிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளின் மூலம் நீர் எங்களுக்கு கொடுத்த உத்தரவுகளுக்காக நன்றி. நாங்கள் பட்ட பாடுகள், நாங்கள் பட்ட அவமானங்கள், ஐயா, நாங்கள் பட்ட கனவீனங்கள், அசட்டை பண்ணப்பட்டோமே ஐயா, புறந்தள்ளப்பட்டோமே, எங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தார்களே,
எங்கள் சூழ்நிலைகளை நீர் இந்த நாட்களிலே மாற்றப் போவதற்காக நன்றி. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. வாயை திறந்து சொல்லுங்க, எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. என் சகோதரிகள், என் சகோதரிகள், இன்று என் சகோதரர்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த ஜபஸ்தானத்திலே கூடியிருக்கிற, கனெக்டாகி இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை இறங்கி வருவதாக. உபவாசத்தோடும் கண்ணீரோடும் உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகளுக்காக ஐயா, உம்முடைய உத்தரவு பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும் சுவாமி. இன்று இவர்கள் தங்களை தாழ்த்தி ஐயா, இந்த பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உம்மையே நோக்கி பார்க்கிற இந்த ஜபத்திலே என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. சிறைப்பட்டு போன இவர்கள் பிள்ளைகள் ஐயா, அழகெல்லாம் கெட்டு போய்விட்ட இவர்கள் பிள்ளைகள் ஐயா, இவர்கள் பிள்ளைகளுடைய அல்லது இவர்களுடைய இன்பமான எல்லாவற்றையும் சத்துரு போன்று சிலர் அழித்து போட்டார்களே. இவருடைய வருமானங்களை எப்படி அந்நியர் சாப்பிடலாம் சுவாமி? கர்த்தர் நீர் இறங்கும்படியாய் கர்த்தாவே, இவர்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். இவர்கள் நிந்தையை நோக்கி பாரும். இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் குயக்கலம் உடைக்கப்பட்டது போல் உடைக்கப்பட்டார்களே. இவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள் நொறுக்கப்பட்டதே. என் தேவனே, இவர்களுக்கு, இவர்கள் புலம்பலுக்கு பதிலாக, அழுகைக்கு பதிலாக ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும்படியாய் இந்த நாட்களிலே ஒரு திருப்பு முறை இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். தேவனாகி கர்த்தர் உத்தரவு கொடுக்கும்படியாய் டாடி உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உபவாசம் பண்ணி ஐயா, இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் தொடும்படியாய் இவர்களுடைய அழுங்கை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகட்டும் ஐயா. வறுமை, வேதனை, வருத்தங்களுக்கு மத்தியிலே ஒரு செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றே அந்த தானியேலுக்கு உத்தரவு கொடுத்தது போல ஐயா, அந்த எஸ்ரா, நெகேமியா போன்றோருக்கு உத்தரவு கொடுத்தது போல பரலோகம் இந்த பிள்ளைகளுக்கு இவருடைய கண்ணீரின் கதறலுக்கு உத்தரவு கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஐயா, நீர் ஒருவரே தேவன், நீர் மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் நீர். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இவர்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இந்த பிள்ளைகள் எல்லோரும் தங்கள் பாரங்களை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு இளைப்பாறுதலை இன்றே இப்பொழுதே கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே மன்றாடி நிற்கிறோம் சுவாமி. ஒரு தானியேலின் ஜபத்தை கேட்டு ஐயா, ஒரு தானியேலின் ஜபத்தை கேட்டு தேசம் எங்கிலும் ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை தேவ ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்த என் தேவனாகிய கர்த்தர் ஐயா, ஒரு எஸ்தர், மொர்தெகாயின் ஜபத்தை கேட்டு அந்த உபவாச ஜபத்தினாலே 127 நாடுகள் ஐயா, உலகம் எங்கும் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை, மறுமலர்ச்சியை, ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் இதிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த ஜப வேளைகளை நிலைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்து நிறைவேற்றுவீராக. மாற்றங்கள் உண்டாகட்டும். அடிமை சங்கிலிகள் உடையட்டும் சுவாமி. எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ ஐயா, பண நெருக்கடிகளிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, கடன் தொல்லை பாரங்களிலே அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு இன்றே இந்த உபவாச ஜபங்களின் மூலமாக ஒரு மாபெரும் வெற்றி, விடுதலை உண்டாகட்டும். ஆச்சரியமாய், அதிசயமாய் இவர்களை அப்பா வேறு பிரித்து வழி நடத்தி அப்பா இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியான திருப்பு முனையை கொண்டு வருவீராக. சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. விசா இல்லாதபடி ஐயா, வெளிநாடுகளிலே அவதிப்படுகிற அநேக சகோதர சகோதரிகளின் கண்ணீர் இன்று உம்முடைய சமூகத்தில் வருவதாக. கணவனை பிரிந்து அல்லது கணவனோடு இருந்து பல்வேறு வேதனைகள், துன்பங்கள் ஐயா, கொடுமைகளிலே அகப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் நீதி செய்யும்படியாய் உதவியாளராய், துணையாளராய், எவரும் தேற்றாத, எவரும் ஆதரிக்காத அழகெல்லாம் போய் வறண்டு வற்றி போயிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பு உண்டாகும்படியாய் இவர் குடும்பங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கணவர்கள் மனம் திரும்பட்டும், குடும்ப உறுப்பினர்கள் மனம் திரும்பட்டும் ஐயா. தீதான வழியிலே சென்ற சகோதரர்கள் திரும்பி வரட்டும் சுவாமி. இந்த உபவாச ஜபங்களிலே ஐயா, இவர்கள் தங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடி ஜபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சேமத்தை கொடுப்பீர், இன்றே கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்று வருகிற இந்த மாற்றம் தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையிலே நிலைத்திருப்பதாக தேவனாகிய கர்த்தர் இவர்களை மகிழ்ச்சியினால், மன மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் நிரப்புவீராக.
காரியங்கள் சீக்கிரமாய் கைகூடி வரும்படியாய் அப்பா இவருடைய வேண்டுதலும் விண்ணப்பங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்கும்படியாய் இவர்களை பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும். இவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பேருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா இவர்கள் அநீதிக்கெல்லாம் பதிலாய் இவர்களுக்கு நீதி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான அதிசயமான அப்பா ஸ்தோத்திரம் டாடி, ஆச்சரியமான அதிசயமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கட்டும், வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறட்டும். உங்களுக்கு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு அற்புதமான சமயம். இந்த உபவாச ஜெபம் என்ற எங்களுடைய தொடர் பிரசங்கங்களை, தியானங்களை, ஜெபங்களை நீங்கள் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது ஒரு மாபெரும் வெற்றி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வரும். ஐயா, இது ஒரு சீரியஸான காரியம். பாருங்க, அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னார. உங்க ஜெபங்கள்ல நீங்க எழுப்புகிற அக்னி தான் என்ன செய்யும்? அது தேசத்திற்கு நேராய், அது உங்கள் குடும்பத்தின் எதிர்ப்புகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளின் ஆபத்துகளுக்கு நேராய் இந்த ஜெப அறையிலே நீங்கள் எழுப்புகிற ஒரு அக்னி, உருவாகுகிற அக்னி போய் அத்தனையும் பட்சித்து போடும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, பலவந்தம் பண்ணுகிற, போராடி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலை வேளையிலே, நடுஜாம வேளையிலே எழும்பி விசேஷித்த காரியங்களை விண்ணப்பங்களாக தேவ சமூகத்திலே வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இந்த காரியங்களை, இந்த ஜெப காரியங்களை நீங்கள் அநேகருக்கு அனுப்பவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்து விடாதீர்கள். நல்ல காரியங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.